ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கூட்டு வந்துட்டு நம்ம மார்னிங் டைமில் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்ருப்போம். அப்போ நம்ம சட்டுன்னு இந்த கூட்டு வந்து ரெடி பண்ணிடலாம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்துட்டு நான் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் அளவுக்கு சமமாக இதோட எவ்வளோ கடலப்பருப்பு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சமமாக நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் வந்து இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறணும் இது. இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த பருப்புலாம் வந்து நல்லா ஊறிட்டுருக்கும். இதை நம்ம 2-3 தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் பெரிய டம்ளர், அதாவது ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துங்க. இதோடு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். புடலங்காய் வந்துட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கேரட்டையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் சாம்பார் இந்த மாதிரி கூட்டு செய்யும்போது கண்டிப்பாக ஒரு கேரட் சேர்த்துங்க. அது இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டுடலாம். மூடியை போட்டுட்டு நல்லா ப்ரெஷர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எப்போவுமே நல்லா ஆவி வரணும், அப்போ தான் விசில் போடணும். இப்போ விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில்லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கிடையில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. லைட்டாக இப்போ நம்ம வந்து அம்மியில் வச்சு தட்டி எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தழை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இப்போ கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கடுகு வந்து நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாயும் இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன். ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க, அதனால் காரம் கம்மியாக சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சோம் இல்லைங்களா, அது வந்து 1 டீஸ்பூன் அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கணும். இதுதான் நல்லா வாசனை கொடுக்கும் உங்களுக்கு கூட்டுக்கு. இப்போ இதோடவே 2 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. மல்லி, கருவேப்பிலை தழையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து நம்ம ஒரு தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்துட்டு ஒரு 2 பத்து அளவு இருக்கும் தேங்காய். நம்ம அது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோம் தண்ணி சேர்த்து. இப்போ பாருங்கள், குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காய், பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேகணும். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டு நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த குக்கர்லேயே இதையும் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கூட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃப்ளேம் வந்து ஹைலே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா தொடர்ந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பருப்புலாம் அதிகமாக இருக்கிறதுனால அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இந்த கூட்டு வந்துட்டு உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு இது எல்லாத்தோடவும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் டைமில் நீங்கள் செய்யும்போது ஒரு பரபரப்பு இல்லாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக செய்திடலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.